ஹாய் நண்பா, எல்லாருக்கும் மிகப்பெரிய வணக்கம். நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கணும் நண்பா. நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன். என்னடா அது இப்படி இருக்கேன்னு பார்க்காதீங்க. ஒன்றும் இல்லை நண்பா, காலங்காத்தால் பார்த்தீங்கன்னா பிரின்ஸ் படத்துக்கு போயிட்டு வந்தோம். நானும் என் ஃப்ரெண்டும் மைக்கை பார்த்தீங்கன்னா அப்படியே சினிமாவுக்கு ரிவ்யூ எடுக்கிறதுக்கு மைக் அவன் வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன். அது மட்டும் இல்லாமல் ஆஃபீஸ்க்கு வேறு டைம் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் மைக் கனெக்ட் பண்ணாமல் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா ஃபோனை வச்சு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கு மன்னிச்சிருங்க. இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒன்ப்ளஸோட 11 ப்ரோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஜனவரி மாதம் பார்த்திங்கன்னா அஃபீஷியலாக இந்தியாலேயும் சரி குளோபலாகவும் சரி லான்ச் பண்ண போகிறாங்க. இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனோட கம்ப்ளீட் ஸ்பெக் கிடச்சிருச்சு. சரி, இந்த வட்டம் அடுத்த வட்டம் பார்த்திங்கன்னா முழுக்க ஒரு ஓப்போவோட ஸ்மார்ட் ஃபோனாக தான் இருக்குன்னு எதிர்பார்த்தேன். காரணம் என்னென்னா அலாட் ஸ்லைடர் தான் தூக்கிட்டு வந்தாங்க. சரி, அவங்க ப்ரோ சீரீஸில் அலாட் ஸ்லைடர் தூக்கிடுவான்னு பார்த்தேன். இந்த வட்டம் அலாட் ஸ்லைடர் இந்த OnePlus 11 ப்ரோ ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறாங்க. ஸோ இதோட ஸ்பெக்கெல்லாம் சொல்லிக்கிறேன். 6.7 இன்ச்சு 2K ரெசல்யூஷனில் AMOLED டிஸ்பிளே, 120 ஹெர்ட்ஸுக்கான ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா இருக்குது. LTPO டெக்னாலஜி இருக்குது. அதாவது ஸ்க்ரீன் அப்படியே எதுவும் ஸ்க்ரோல் பண்ண வச்சுருக்கும் போது 1 ஹெட்ஸும், தேவைப்படும் போது 30 ஹெட்ஸ் 60 ஹெட்ஸு 120 ஹெட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சுவிட்ச் ஆகிற டெக்னாலஜி தான் இந்த LTPO அப்படின்றது சொல்லுவாங்க. இதுலேயே வெர்ஷன்ஸ் இருக்குது. LTPO 1, LTPO அந்த மாதிரி சொல்லி வெர்ஷன் கூட்டிகிட்டே இருக்க மெழுகேற்றிக்கிட்டே போவாங்க. ஸோ இந்த LTPO டெக்னாலஜி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. AMOLED HDR10+ சப்போர்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது. ஸோ டிஸ்பிளேயில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஆனால் உள்ள டிஸ்பிளே ஆப்ஷனில் இந்த குவாட் HD+ ரெசல்யூஷனை ஃபுல் HD+க்கு மாற்றுற ஆப்ஷன்ஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஏன்னா சில நேரம் பேட்டரியில் ரொம்ப டவுன் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நம்ம ஃபுல் HD+ல் மாற்றுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்தா உண்மையிலே நல்லாயிருக்கும். என்னன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்தபடியாக இதில் கேமரான்னு பார்க்கும்போது பின்னாடி 3 கேமரா. டிசைன் வைஸ் பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி லான்ச் ஆச்சுல OnePlusோட 10 ப்ரோ அதே டிசைன் தான். டிசைனில் பெரிய மாற்றங்கள் கிடையாது. ஆனால் இந்த 11 ப்ரோவில் பின்னாடி 3 கேமரா, அது 3மே கொஞ்சம் பிரோஜனமாக கொடுத்துருக்க மாதிரி இருக்குது. 50 மெகாபிக்சல் சோனியோட IMX766 சென்சார். இதில் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனும் இருக்குது. EAS சாஃப்ட்வேர் மூலியமாக பண்ணுறாங்க. ஸோ அது நல்லா பண்ணியிருக்காங்க. செகண்டரி 48 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சார் கொடுக்க போகிறாங்க. 32 மெகாபிக்சலுக்கான தேர்டு கேமரா இருக்குது. இது டெலிஃபோட்டோ லென்ஸில் OS இருக்குமா, இல்லை இது என்ன மாதிரி லென்ஸு அப்படின்றது இப்போதைக்கு தெரில. பட் 3 கேமரா கன்ஃபார்ம். 3மே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இது தான் கொடுத்துருக்காங்க. அந்த 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைடு, 2 மெகாபிக்சல் மேக்ரோ, 2 மெகாபிக்சல் டெப்த்து, 5 கேமரா கொடுக்குன்ற பேர் வழி இல்லாமல் உருப்படியாக 3 கேமரா கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட்டில் செல்ஃபிக்குமே பார்த்தீங்கன்னா 32 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. இதில் ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆட்டோ ஃபோக்கஸ்னால் இப்போ நான் யூஸ் பண்ணதில் iPhone 14 புதுசாக ஒரு ஆப்ஷனாகவே இப்போ தான் கொண்டு வராங்க. இதுக்கு முன்னாடி சாம்சங்கோட S சீரிஸ் ஸ்மார்ட் ஃபோனில் இருந்திருக்கு. ஃப்ரண்ட் கேமரா இப்படி நான் பக்கத்தில் கையை கொண்டு போகிறேன்னா ஆட்டோமேட்டிக்காக கை ஃபோக்கஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இந்த 10 ப்ரோ 11 ப்ரோவில் வருன்றது சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். 5000 mAhக்கான பேட்டரியாக 100 வாட்ஸ்க்கான சார்ஜர் பார்த்தீங்கன்னா பாக்ஸில் இன்க்ளூட் பண்ண போகிறாங்க. ஸோ 5000 mAh பேட்டரி அந்த 2K ரெசல்யூஷனுக்கு ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா தாக்கு பிடிக்கும். ஹெவி யூஸராக இருந்தால் எந்த ஃபோனாக இருந்தாலும் அரை நாள் தான் நண்பா தாக்கு பிடிக்கும். ஸோ 5000 mAh பேட்டரி 100 வாட்ஸ் சார்ஜர் நல்ல ஒரு காம்பினேஷன் தான். ஸோ அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அது போக இதில் அலாட் ஸ்லைடர் கொடுக்க போகிறாங்க. அதுவும் ஆன் ஸ்க்ரீன் ஃபிங்கர் ஸ்கேனர். அது எப்பயுமே அந்த நம்பர் சீரிஸ் OnePlusல பார்த்தீங்கன்னா இன்டிஸ்பிளே ஃபிங்கர் ஸ்கேனர் தான் வரும் பொதுவாகவே. அடுத்து கர்வ் டிஸ்பிளே தான். அதுலேயுமே எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. டூயல் ஸ்பீக்கர், LPDDR5X ரேமு, UFS 3.1 ஸ்டோரேஜ் ஆப்ஷன் கொடுக்க போகிறாங்க. டூயல் ஸ்பீக்கர் இருக்க போது IP ரேட்டிங்கும் பார்த்தீங்கன்னா இருக்கும். அது என்ன வேரியண்ட்ன்றது தெரியல. இப்போதைக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஜனவரி மாதம் குளோபலாக லான்ச் ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதோட ரேட்டு உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சுதான். போன ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா 75,000 வரைக்கும் போச்சு. அதுக்கப்புறம் இப்போ ஆஃபரில் 55,000 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனும் 75,000 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணுவாங்க. எப்படி ஹையர் வேரியன்ட் 16 GB ரேமு, 512 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வரலாம். மினிமம் பார்த்தீங்கன்னா 8 GB ரேம் 256 GBயோட கொண்டு வரலாம். என்னன்றது தெரியல. ரேட்டு பார்த்தீங்கன்னா எப்படினாலும் 70க்கு மேலே கொண்டு போய் வச்சுருவாங்க. ஆனால் இந்த சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ண டிஸ்பிளேல கோடு விழுகிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நம்ம சந்திச்சுட்டு நீங்கள் யாராச்சும் OnePlus வாங்க தயாராக இருக்கீங்களா அப்படின்றத சொல்லுங்கள். ஆனால் இப்போதைக்கு அந்த 9R வரைக்கும் தொட்டிருக்கு. 80, 8 ப்ரோ, 70 ப்ரோ இந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோன்லாம் அப்டேட் பண்ண பிறகு கோடு விழுந்திருக்கு. ஆனால் இவங்க அந்த 9 சீரீஸு, நாட் சீரீஸு, நாடில் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்ததுலலாம் பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்தால் கோடு வரல. எனக்கு தெரிஞ்சு முன்னாடி அந்த கார்ப்பே இருந்து லான்ச் பண்ண எல்லா ஸ்மார்ட் ஃபோனையும் கெடுத்தே ஆகணும்னு சொல்லி பிளான் பண்ணி பண்ணுறாங்களான்னு தெரில. ஆனால் அதுவும் OnePlus தானே, இதுவும் OnePlus. புதுசாக லான்ச் ஆகிற ஸ்மார்ட் ஃபோனில் அந்த பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, டோட்டலாக அந்த OnePlusஸே பார்த்தீங்கன்னா வாஷ் அவுட் ஆயிரும்.
நீங்கள் இந்த பிரச்சனைலாம் சந்திச்சுட்டு இந்த ஸ்பெக்கெல்லாம் வச்சு பார்க்கும்போது நீங்கள் வாங்க தயாராக இருக்கீங்களா ஒன் ப்ளஸ்ஸை அப்படின்றத வந்து கமெண்ட்ஸை சொல்லுங்கள் நண்பா. நான் OnePlus 70 தான் வச்சுருக்கேன், இருந்தாலும் அப்டேட் பண்ணுறதில்ல. என் ஃப்ரெண்ட் OnePlus 9R வச்சுருக்கேன், அவன்கிட்டையும் சொல்லி அப்டேட் பண்ணவும் சொல்லலை நான். அதனால் அது போயிட்டுருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம், அவங்க லான்ச் பண்ணட்டும். இது இடையில இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகுதான்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்து நாளைக்கு இல்லை நாளை கழித்து ஐஃபோனோட ஒரு அப்டேட்டை வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். நான் வாங்க போகிற ஒரு ஃபோனோட அப்டேட்டு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் நண்பா. சினிமா சேனல் ஃபாலோ பண்ணாங்க, மதுரை FTFS. அதில் வந்து சினிமாக்கான அப்டேட், ஈட் வீட் ஃபுட் சேனலில் பார்த்தீங்கன்னா ஃபுட் பிளாக்லாம் போடுவேன். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே நண்பா, தேங்க்யூ, பை பை.